இவ்வளவு அழகான வந்திருக்கிறனே, பெண்களை கண்டா உனக்கு ரசிக்க தெரியாதா? நன்றாக ரசிப்பேன், தவறெல்லாம் இல்ல. சரி, ரசிச்சிருவேன். ரசி நல்லா ரசிக்கு. அவன் பாரு கண்ணா, பெண்களை கண்டா உனக்கு ரசிக்க தெரியாதா? தவறு இல்லாம அழகா ஒரு பாடல் பாடுவாயாக. நல்ல பாட்டா பாடு. அப்படியா? மலர்களை போல் தங்கை உர் மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அம்மன் பாலவை பாய்ந்து நினைவு கொண்டாள். மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வளவரன்னு பேசுனா வாய்க்கு கேடு. மருதுவர் பிள்ளை பெத்தா. அடக்கு 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 அடக்கடா வாய. வந்தாலும் பூராமே அடக்கிட்டு தானே நிக்கிறேன். மலர் கொடுத்தேன் தாத்தா தாத்தா, மலர் கொடுத்தேன் கை கொழுங்க வளையழுத்தேன், மங்கை உந்தன் ராஜாதிக்கு நானே. அம்மா அம்மா தாளாட்டம்மா, ஓ என்னையும் தீராட்டம்மா. மலர் கொடுத்தேன் கொக்காருக்கு புல்ல கொடுத்தேன். அந்த அளவுக்கு இல்லைன்னா அண்ணா, கத்திரிக்கால காரமா காரக்குள்ளியமா. அது வேண்டாம். நல்ல புதுப்படத்துல ஒரு பாட்டு, ஒரே ஒரு பாட்டு மட்டும் அழகா பாடு. கெட்ட வார்த்தை இல்லாம பாடணும். கெட்ட வார்த்தை இல்லாத. ஆமா, அந்த மாதிரி அங்க வரிக்கிற மாதிரி இருக்கு, பாடணும். சரி. என்ன பண்ணலாமா? குழந்தைக்காரா எல்லாமே இந்த ஜாதி தான் பண்ணணும். யாரும் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தது? சரி அண்ணா, இன்னொரு பழக்கம் இதெல்லாம் உங்களுக்கு. அப்படி இருப்பினும் நாட்டுக்கு நாடு மகா நாடு, அருமை பெருமை சிறந்த அழகு தரும் பொன்னாடு, நம்மளுக்கோ மச்ச நாடு. ஆனா பிறந்தவர்கள் பெண்ணாக பிறந்தவர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் கடலாளை போல வந்திருக்கிறார்கள். இந்த பணிக்கூரை சேர்ந்த மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு நமக்காக 30,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து அப்பள முப்பளத்தோடு அன்னதானம் அளித்து ஊர் பொதுமக்கள், கோயில் பூசாரி, ஊர் கவுண்டர் மற்றும் ஊர் பொதுமக்கள் மற்றும் முக்கியஸ்தாரர்கள் அனைவற்ற பேர்களும் ஒன்று சேர்ந்து நமக்காக 30,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து ஓரிரவு நாடகத்தையும் அரங்கேற்றம் செய்து உள்ளார்கள். நாம் நடத்தக்கூடிய நாடகம் என்ன? என்னது? அதாவது